காங்கிரஸ் விட காங்கிரஸ் என்னைக்கு இனிமே வந்து மத்தியில் ஆட்சிக்கு வர போறதில்ல. அது கழுதை தெரிஞ்சு கட்டரம்பா தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இழந்துகிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில கட்சிகளை வந்து பலவீனப்படுத்தி அவர்களோடு சண்டை சச்சரவு ஏற்பட்டு அவர்களோட இதாகும். மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் சுத்தமா பிடிக்காது. இவருக்கு ஆம் ஆத்மிக்கும் சுத்தமா பிடிக்காது. ஜெகன்மோகன் ரெட்டியும் போச்சு. இப்ப தேஜஸ்வியும் பீகார்ல கொடுத்து அங்கேயும் வீணா போச்சு. இப்ப தமிழ்நாட்டிலையும் நீங்க பாய்ச்சிக்கிட்டு போவீங்கன்னா நீங்க அங்க கம்யூனிஸ்ட இதா இருக்கு. மேபி கம்யூனிஸ்ட் வந்து அங்கே வந்து 10 தடவை 10 வருஷங்கள் தொடர்ந்து ஆண்டதுனால இந்த முறை கேரளாவில் காங்கிரஸ் வரக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன மாநிலத்தில் மட்டும்தான் அவர் வர முடியுமே தவிர நீங்கள் எல்லா கட்சிகள் எல்லா மாநிலங்களையும் ஒரு பலம் பெற முடியலை, இன்னும் பலம் பெற வாய்ப்பும் இல்லை. ஓகே, அதனால் வந்து இவர் அனுசரித்து ராகுல் தான் வந்து அனுசரித்து கட்டமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட சீட்டை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தன்னோட கூடுதல் சீட். இல்லை, காங்கிரஸ் இப்படி தொடர்ந்து செய்கிறது மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் அது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக தானே இருக்கும். ஒரு மாநில கட்சியோட தொடர்ந்து முரண்பிடிக்கிறதா இருக்கட்டும், இத்தனை எம்பிக்கள் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் இல்லைங்கிறது அங்கே காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவாக தான். அதனால தான் நான் சொல்கிறேன், அதனால தான் அவங்க தான் விட்டு கொடுத்து போகணுன்ற மாநில கட்சிகளை சார்ந்து தான் அவங்க இருக்கணும். ஓகே, அவங்க தான் வந்து திமுகவை சார்ந்து இருக்கணும். திமுக அவங்கள சார்ந்து இருக்கணும் அவசியம் இல்லை. நாளைக்கே அவங்க கழட்டி விட்டுறலாம். அதனால் வந்து காங்கிரஸுடைய போக்கு வந்து காங்கிரஸ் தான் பாதிக்கும். அதிக தோல்விகளை திமுக அணி பெறும்னா அது காங்கிரஸ் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அதிக தோல்விகளை சந்திக்கும்.